எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த மாதிரி அமையாது, எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக அமையாது. எனக்கு நினைஞ்சிருக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ ரொம்ப என்ன இடம் அது? வயசான காலத்தில் இங்கேயே செட்டில் ஆகிடலாம். இங்கே யாரும் வரமாட்டாங்க, நீயும் நானும் மட்டும்தான். காலப்பூரா இப்படியே கை கோத்து நடக்கலாம். இந்த படத்தில் என்னோடய ஃபேவரட் சாங் வந்து மெர்சலைட்டன். இப்போ வந்து பூக்களே மாறிக்கிட்டே இருக்கு. திடீர்னு மெர்சலைட்டன் இருக்கு, திடீர்னு கொஞ்சம் பேசுவேன். பட் இந்த படத்தில் கொஞ்சம் பேசுவேன். இட் வாஸ் எக்ஸைட்டிங் டு டூ அண்ட் ரொம்ப புதுவிதமாக அவங்களோட ஸ்டைலில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டைலில் சங்கர் சார் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ நிறையா ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. I think it's a very important film. Definitely எனக்கு ஒரு பெரிய மைல் கல்ல அமையும் நினைக்கிறேன். இட்ஸ் நைஸ். ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் அதுக்கு தான் நம்ம விரும்புகிறோம். படம் பண்ணுற போது கஷ்டப்படுற போது அவங்கக்கிட்ட போய் சேர்கிற போது அவங்க வந்து அது நாங்கள் எதிர்பார்த்தது வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ்க்கு மேலேயும் அதுக்கும் மேலே கிடச்சிது. ஸோ வெரி ஹாப்பி. இட்ஸ் எக்ஸைட்டிங். அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும்போது தான் சினிமா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கும். இந்தியாவிலேயே ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் விமன். அவங்க ரொம்ப டேலண்டட். படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் வெரி வெரி டேலண்டட், வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க பாஷை தெரியலனா கூட டயலாக்ஸ் வந்து படிச்சுட்டு அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐயவள் தானா? என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாட்ச் த மூவி, இட்ஸ் ஃபன். Thank you. அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்.